ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் செடி பராமரிப்பில் நான் முக்கியமாக என்னோடய தோட்டத்தில் கொடுக்கக்கூடிய உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு தூளும் சாம்பலும் தான். அதை தான் நான் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் செடிகளுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா பூக்கள் நிறைய வச்சுருக்கு. இப்போ நம்ம கொடுத்தோன்னா நல்லா தொடர்ந்து காய்கள் வந்து காய்ச்சிட்டே இருக்கும். சாம்பல் பார்த்தோன்னா 2 மாத பழைய சாம்பல் தான் கொடுக்கணும். முட்டை ஓடோட தூள் வந்து கொடுக்கறதால செடியோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். இதில் தாவர செல் சுவர் வளர்ச்சி அடைகிற கனிமம் வந்து அதிகமாக இருக்கிறதால முட்டையோட தூள் வந்து நான் எப்பவுமே எல்லா செடிகளுக்குமே கொடுப்பேன். செடியோட வளர்ச்சி பார்த்தோன்னா நல்லா இருக்கும். இது தொடர்ந்து நம்ம கொடுக்கும் பொழுது செடி வந்து நல்ல வளர்ச்சி அடையும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாம்பல் வந்து பொட்டாசியம் இருக்குது. பூக்கவும் காய்க்கவும் கண்டிப்பாக பொட்டாசியம் வந்து அவசியமானதாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இலைகள் வந்து மஞ்சள் ஆகவும் பழுப்பாகிறதுக்கும் பொட்டாசியம் குறைபாடு தான் காரணம். அதனால் இது